ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். இன்னைக்கு நீங்க நினைச்சது போல ஒண்ணு நடந்திருக்குமானால் அது நீங்க ஏற்படுத்தின ஸ்தானம். அது இன்னைக்கு நடக்க கத்தர் அலோ பண்ணலன்னா புரிஞ்சுக்கோ, அவர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அர்த்தம். இந்த ஸ்தானம் நீ நினைச்சதிலும் மேலானதை தவிர அது குறைவானது அல்ல. ஹல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு சில ஸ்தானத்துல இருந்து கத்தர் அப்படி கூட்ட கலைச்சது போல கலைச்சிருக்கிறாரா சில சிச்சுவேஷன்ல. ஆமென். அப்படியானால் அறிந்து கொள், அவர் தீமைக்கு எதையும் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. நீ நினைச்ச ஸ்தானத்தில் அல்ல உன்னை உட்கார வைக்க விரும்புறது, அவர் நினைச்ச ஸ்தானத்துல. எனவேதான் சிலர் உனக்கு விரோதமா எழும்பினது, எனவேதான் சிலர் உன்னை கைவிட்டது, எனவேதான் சில சூழ்நிலை உனக்கு தாறுமாறாயானது. அவர் ஏற்படுத்தின ஸ்தானம். ஏறுகிறதை ஏற்றுக்கொண்ட அன்பு உள்ளமே, அவர் உன்னை பள்ளத்தாக்கில் இறக்கினதையும் ஏற்றுக்கொள். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எதை எனக்கு அனுமதிக்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. நான் உணர்ந்து கொள்ளட்டும், நான் அறிந்து கொள்ளட்டும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிற அந்த உணர்வை என் இருதயத்திலிருந்து நஷ்டப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு நகர, நம்பிக்கையோட முன் செல்ல, நம்பிக்கையோட என் மேல ஒருவருடைய கரம் இருக்கிறது, அந்த கரம் எனக்கு தீங்கு செய்யாது என்கிற நிச்சயம். நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திலே அது சென்றது. ஒரு நாள் வரும், அத்தனை கண்ணும் பார்க்கும். யோசேப்பின் சகோதரர்களை பார்க்க வச்சார்ல, யாரை விரோதமா எழும்பினார்களோ அதே கண்ணை பார்க்க வைக்கிறார். இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு உனக்கு விரோதமா எழும்பின கண்ணே பார்க்கும். கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல நீ இருப்பத, கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல நீ இருப்பத உனக்கு விரோதமா எழும்பின கண்கள் பார்த்து உன்னிடத்திலே வரும், உன்னிடத்திலே வந்து நிற்கும். ஆவியானவன் வார்த்தை சில உள்ளத்திற்கு தீர்க்க தரிசனமா பேசுறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள். ஏறுகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணின நீ, இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. திறந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணின நீ, அடைக்கப்பட்ட வாசல்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆண்டவரை பார்த்து கடைசி வலது கரத்தை நீங்க பிடிச்சிடுங்க, உங்க கரத்தால் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க. ஆண்டவரே நம்புகிறோம் அப்பா, நீங்க